ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் கழுத்திலே கை வைப்பேன்? என்னடி நான் யாருங்கிறது உனக்கு மறந்து போச்சா? நீ யாரா வேணா இருந்துகிட்டு போ, எவ்வளவு வேணா இருந்துகிட்டு போ, ஆனா நான் யாருன்னு தெரியுமாடி உனக்கு? 10 மாசம் சுமந்து பெத்த என் குழந்தைய அழ வச்சுட்டு வந்திருக்கேன். குழந்தையா? ஏடி மண்ட கலந்து என்ன உளறிட்டு இருக்கேன்? கழுத்துல எடு. இனிமே என் குழந்தைய போய் மிரட்டுவேன். யார ஆசிரமத்துல கொண்டு விட்டுட்டு வர போறது? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் குழந்தையே ஆசிரமத்துல கொண்டு விட்டுக்கிட்டு வரவேன்னு சொல்லியிருப்பேன். உன்னை இனிமே விட்டு வச்சேன்னா நான் ஒரு பிள்ளைக்கு அம்மாவே இல்லடி. லூசா என்னடி வளர்ற? கைய விடுச்சாரு. நான் உன் குழந்தைய எப்ப ஆசிரமத்துல விடுவேன்னு சொன்னேன்? 10 மாசம் ரோடா தெரு தெருவா என் பிள்ளைய காப்பாத்ததுக்காண்டி யாரும் இல்லாம அனாதையா தவிச்சவனா? ஒரு தாய்க்கு அவ பிள்ளைய விட எதுவும் பெருசு இல்லடி. ஆனா நான் என் குழந்தை நல்லா இருக்கணும்னு, அவளுக்கு அப்பா இல்லாத வழி தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவளை நான் தெரிஞ்சே தொலைச்சிருக்கேன். எதுக்குடி என் குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்னை விட்டு வைப்பேன்னு நினைச்சியா? தொலைச்சிட மாட்டேன். இனிமே அவ மேல கை வைப்பேன். அவ மேல இனிமே கை வைக்கணும்னு நினைச்சேன். உனக்கு இந்த அடி தாண்டி ஞாபகத்துக்கு வரணும். நீ எதுக்கு என்ன போட அடிச்ச? இப்ப என்ன கிறுக்குத்தனமா வளரிட்டு இருக்க? இனிமே என் குழந்தை மேல கை வச்சா தொலைச்சிருவேன் பாத்துக்கான். அது பிறகு அவளை நீ அனாதாசிரமத்துல கொண்டு விடுவியா? நான் எங்க உன் குழந்தைய அப்படியெல்லாம் சொன்னேன்? ஆமா, உனக்கு யாரு குழந்தை? நீ யார 10 மாசம் சுமந்த? எல்லாத்துக்கும் உனக்கு கணக்கு தரணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் என் குழந்தை ஐராவோட அம்மா. நீ ஐராவோட அம்மாவா? ஆமாடி. இப்ப என்ன அதுக்கு? அது எப்படி? இத்தனை வருஷம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா அநியாயமே எனக்கு தெரியும். தெரிஞ்சே அமைதியா இருந்ததுக்கு காரணம் என் குழந்தைய அவரதான். ஆனா இனிமே உன் ஆட்டத்தை ஆடணும், இந்த வீட்டுல நீ நினைச்சதான் நடக்கணும்னு ஆடணும்னு வச்சுக்கான். வாழை நறுக்கிருவேன் பாத்துக்கான். உன் ஆட்டத்தை இனிமே இந்த வீட்டுல ஆடணும்னு வச்சுக்கான். உன் அம்மாவை நீ ரோட்ல பிச்சைதான் எடுக்கணும். என்ன என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சியா? சாரு, நீ என்னமோ வளரிட்டு இருக்க? உன்னை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் உம்முன்னு தானே இருப்ப. எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்கேன்னு என்ன தலைக்கு மேல ஏறி நின்னு ஆடலான்னு பாத்தியா? என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கான், தோலை உரிச்சிருவேன். சாரு, நீ என்ன வளரிட்டு இருக்க? ஜெய், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 6 மாச குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். வழியா அவருக்கு மேல போட்டியே, அப்பவே உன்னை கொன்றுப்பேன். ஆனா அப்போ நான் உன்னை விட்டு வச்சதுக்கு காரணம் அவரு ஐராவோட அப்பாவுக்காக தான் உன்னை விட்டு வச்சேன். நான் என் குழந்தைக்கு குடிக்க கொடுத்துட்டு பழி அவருக்கு மேல போட்டியே. நான் வந்திருந்தேன்னு வச்சுக்கான், உன் நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கான். ஏற்கனவே மன நிம்மதி இல்லாம இருக்காரு. நான் வர்றதுனால இருக்க மன நிம்மதியே இல்லாம போயிடான். அவர் நிம்மதியா இருக்கட்டும் சொல்லிக்கிட்டு தான் ஒதுங்கி இருந்தேன். ஆனா நீ மேல மேல தப்பு செஞ்சுக்கிட்டே போற. ஷாரு, நீ என்ன பைத்தியம் பிடிச்சு வளர்ற? யாருக்கு? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கேன்? எனக்கா? இல்ல இல்ல, எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. உனக்கு ஒண்ணுனா உன் அம்மா சும்மா விட்டுருவாங்களா? என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு ஒண்ணுனா நான் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? புருஷனா? செண்டி, அந்த மனுஷன் உனக்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், அவரு உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா? யாரு? என் புருஷன். சொல்லி உன் புருஷன் யாரு? உனக்கு தெரியாது? ஐரா எனக்கு குழந்தைனா, அவர் என் புருஷன் தானே. அத்தானா? அவரதான் கேக்குறேன், அவரு உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா? இப்ப சொல்ல போறியா இல்லனா அப்படியே கொன்றட்டா? இல்ல 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 இல்ல, எல்லாரையும் கூப்பிடட்டுமா இப்பவே? எல்லாருக்கும் மத்தியிலயும் அவருக்கு சுண்டு வரல் கூட உன் மேல படலன்னு உண்மையா ஒத்துக்கிறியா? சாரு, எனக்கு அத்தானுக்கு கல்யாணம் நடக்க போகுது. யாரு? என் புருஷனுக்கு கூட உனக்கு கல்யாணமா? நீ என்ன உளர்ற? அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படுறது தப்பு இல்ல. நீ யாரு முத? இல்ல இல்ல
நீ ஐராவோட அம்மா. நீ ஐராவோட அம்மா. நீதான் ஐராவோட அம்மா. இங்க பாரு, தேவையில்லாம என் குழந்தைய போய் மிரட்டுறது. அவளுக்கிட்ட உன் அனாத ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவேன் சொல்லியதே. எங்க கல்யாணத்துக்கு பிறகு உங்க அப்பா நான் சொல்லியதான் கேப்பாரு. உன்னை அனாத ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவேன், உங்க பாட்டிய முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுருவேன், சோர்வ வீட்டை விட்டு துரத்திடுவேன். இந்த மாதிரி எல்லாம் பேசி குழந்தைய மிரட்டினேன்னு வச்சுக்கான் மொவ்வள. நான் இப்போ சொல்லேன், உன் அம்மாவை நீ பிச்சை தான் எடுக்கணும் ரோட்ல. என்ன பிச்சை எடுக்கிறதுக்கு ரெடியா? இல்ல இல்ல இல்ல, என்னம்மா கொஞ்ச நாளையில அத்தானுக்கு எனக்கு கல்யாணம். கல்யாணம் நடந்துருமா? நான் இருக்கிறது வரைக்கும் நடக்க விட்டுருவனா? இன்னையில இருந்து இருக்க இடம் தெரியாம இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும், புரியுதா? ஓவரா ஆடின புரியுது. அடிச்சு வச்சு காய போட்டுருவேன். அது நீ போ, நீ போய் உன் பிள்ளையும் உன் புருஷனையும் பாரு. இனிமே என் குழந்தைகிட்ட இப்படி ஏதாவது பேசுன இந்த கடைசியாடி ஞாபகத்துல இருக்கட்டும். கவிதை அனுப்புனாரா? அவன் கிறுக்குனது இவளுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இவள்கிட்ட இல்லனா அந்த ஜெரினி கிட்ட ஐடியா கேட்டுதான் கவிதைய நினைச்சுக்கிட்டு கண்டதையும் கிறுக்கிட்டு இருக்கானோ? சொல்லுடி, அனுப்புனாரு தானே? அவன் அனுப்புனது இருக்கட்டு, அவன் அனுப்புனான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னடி இது சிரிப்பு கேவலமா இருக்கு? ஜெரினி நல்லா இருக்குன்னு சொன்னா இதுவா? அது சரி, என் ஜெரினுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு பிடிக்குமா? அது காதல். அவன் கிறுக்குன கவிதையை பத்தி உனக்கு எப்படி தெரியும் கேட்க? நீ அல்லனா அந்த ஜெரினு, நீங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க. நீங்க தானே அவனுக்கு கிறுக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கது. டானு கவிதை அப்படி அட்டகாசமா இருக்கான். நாங்க ஐடியா கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது தெரியணும்ல, அவர்தான் சூப்பரா எழுதுவாரு. அது சரி, அந்த தட்டோடு காத்துரு துண்டோடு வருகிறேன்னு கிறுக்குனானே, அதுக்கே மோட்டிவேட் பண்ண கூட்டம் தானே நீங்க எல்லாம். ஆனா ஒன்னடி, அவனை நம்பி போற பொண்ணு அவன் எழுதுற மாதிரியே துண்டோட கோயில் வாசல்ல இருக்க வேண்டியதான். ஏய், தான பத்தி அப்படி எல்லாம் பேசாத. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஜெரின்னு பார்ட்-டைம் வேலைக்கு போய் எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தராரே, அதுக்கு காரணம் கூட டான் தான். இது உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரதா? இனிமே நாங்க நல்லா இருக்கணும்னா ஜெரின்னு உழைச்சுதானே அவனா? உனக்கு என்ன தெரியுமா, அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் கூட எனக்கு ஜெரின் தான் கட்ட போறாரு. அப்பதானே எங்க அம்மா அப்பா மண்டை கழுவி எங்க காதலுக்கு சம்மதம் வாங்க முடியும். அவங்களுக்கு தெரியணும்ல. பரவாயில்ல, நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு பொறுப்பு இருக்கு. பொறுப்பான கையில தான் நம்ம பிள்ளைய பிடிச்சு கொடுக்க போறேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரனால அதுக்குதான் எனக்கு காலேஜ் ஃபீஸ் ஜெரினே கட்ட போறாரு. எல்லாரும் காதலிக்கும் போதுதான் பெத்தவியலுக்கு சம்மதம் வாங்கணும்னு சொல்லிட்டு போராடுவாவ, பெத்தவிய மனசு மாறணும்னு போராடுவாவ. ஆனா கல்யாணத்துக்கு பிறவைக்கு போராடிக்கிட்டு இருக்குது பத்தியெல்லாம் உண்மையை சொல்லண்டி, கல்யாணத்துக்கு பிறவைக்கு போராடியது நீங்க மட்டும்தான். அதே சம்பந்தமா முக்கியம் இல்லாடி அது பிறவைக்கு. எதுக்கு? அடுத்த ஸ்டெப் பேபி தானே, அதுக்காண்டி தானே. போடி, வெக்கமா இருக்கு எனக்கு. ஐயே, ஆமா அவன் கவிதை கேட்கறது உனக்கு எப்படி தெரியும்? ராத்திரி ஜெரின் போன் பண்ணிருக்காரு. அப்போ என் முட்டை கலக்கி காண்டி கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிருக்காரு. அப்படிதான் தெரியும் எப்படியும் உனக்கு கவிதை அனுப்பியிருப்பாரு அப்படின்னு. எப்படி இருந்தது கவிதை? உன் டானுக்கு மூஞ்சி மாதிரி தான் இருந்தது. அப்ப கியூட்டா தான் இருந்திருக்கான். நான் வேற அனு ராத்திரி போன் பண்ணும்போது அதை சொன்னேன், தானு காண்டி தானு கவிதை எழுதிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு. அவ கண்ணா பின்னாடி தட்டி விட்டுட்டான். ஏன்னா அவளுங்களுக்கு தான் காதலே பிடிக்காதே. அம்மா, ஏன் அவ ரெண்டு பேருக்கு லவ்வே பிடிக்கல? ஏன் வரல இன்னைக்கு? அனு வரல, கைய உடனே கையில லீவ் போட்டா. ஏன் அவ ரெண்டு பேருக்கு லவ் பிடிக்கல? உனக்கு தானே காதலே பிடிக்காதே. பிடிக்காதுன்னு நான் இப்ப சொன்னேன். அப்ப பிடிக்கும் பிடிக்கும் தானே. ஏய், சும்மா கேட்க கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அவளுங்க ரெண்டு பேருக்கு ஏன் லவ் பிடிக்காது? ஆக்சுவலா இந்த கேங்ல இன்னொரு பொண்ணு கூட உண்டு. அவ லவ் பண்ண காரணத்துக்காண்டி அவளை கேங்க விட்டே ஒதுக்கி வச்சுட்டான். பெரிய கேங். நான் லவ்வுக்கே சலங்க கட்டி தான் ஆடத்துக்கு நின்னாலுங்க. நல்ல வேலை என் புருஷ் இருக்காருல, புருஷ். என்ன உஷு? புருஷன். ஓ, யாழ் ஜெரினி என்ன கரெக்ட் பண்றதுக்கு முந்தி அவளுங்களுக்கு சமோசா வாங்கி கொடுத்து அவளுங்களை கரெக்ட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் உனக்கு பெருமை. எனக்கு அடிதானே கரெக்ட் பண்ணாரு. ஆனா இப்போ உங்க காதலுக்காண்டி அனுக்கு கையிலுக்கு டானு பீட்சா வாங்கி கொடுக்கணும். இவளுங்களுக்கு பீட்சா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணதுக்காண்டியே டானு வேலைக்கு போனோம் தெரியுமா? சபா, அப்ப லவ் எதுக்கு வேற எதுவும் பெருசா காரணம் இல்ல அப்படிதானே? அவளுங்க கிடக்கலங்க. அவளுங்களை நினைச்சல நீ டானோட லவ் அக்செப்ட் பண்ணாம இருந்துறாத. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் தான் தானோ. ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி உன் காதல இருந்துறாத பாத்துக்கா. ஏன் காதலா? சரி, இப்போதைக்கு டானோட காதல். என்னமோ கொஞ்ச நாளையில அந்த காதல்ல உனக்கு பங்கு இருக்குல்ல. நீ எப்பவுமே நட்டு கலண்ட மாதிரி தான் பேசுவியா? ஏ தானு, நீ இவளுங்க ரெண்டு பேரும் நினைச்சு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சு காதலுக்கு மரியாதை கொடுக்காம விட்டுறாத. டானு கை கழுவி விட்டுறாத தானோ. அது பிறகு டானுக்கு பிஞ்சு மனசு நொந்து போயிடும். சிவனா காலேஜுக்கு வந்துட்டானா? இவனுக்கு இருக்கு நக்கி. இதானோ? ஏன் நீ இங்கே நில்ல, நான் போய் அவனை கவனிச்சிட்டு வரேன். சே, போற வேகத்துல அடிச்சு போட்டுறாத.
பாவம். என்ன அடிக்கிறதுக்கு ஏத்தி விட்றியா? சேச்சா, அடிச்சு போடுறாதேன்னு சொல்லியே. அவன் வேற ரொம்ப நல்லவன். இது வழி விடுறீங்க. எதுக்கு நம்ம தூரத்துல நின்று வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு நிப்போம்? இவன் அடி வாங்கறத பாக்கிறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கேன். யாரை கேட்டுட்டு என் வீட்டுக்கு வந்த? என் வீட்டுக்கு வர அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? என் வீட்டுக்கு வரதுக்கு தைரியம் இருந்தா உனக்கு? அது பிறகு என்ன ஃபேஸ் பண்ண பயந்து போய் வீட்டுல கடந்திருக்கேன். இவ்வளவு பயம் இருக்கவே என் வீட்டுக்கு வரலாமா? யாரை கேட்டுக்கிட்டு யார் கொடுத்த தைரியத்துல என் வீட்டுக்கு வந்தேன்? தனு, அவன் உனக்கு கொடுத்த புக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பையனோட தான். ஒரு நாளைக்கு அந்த புக்ஸ் கேட்டான், நாளைக்கே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொன்னான். அப்போ படிச்சுக்கிட்டு இருக்க பையலுக்கு புக்ஸ வாங்கி தான் கொடுத்திருக்கேன். ஐயோ தனு, இல்ல, முடிச்சிட்டான், படிச்சு முடிச்சிட்டான். ஏதாவது சின்ன தேவைக்காக கேட்டிருப்பான். அவன் பேச மாட்டானா? யாரை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த? தனு, நீ அவன்கிட்ட எதுக்கு கத்துற? நடந்தது என்னன்னா, உனக்கு போன் பண்ணலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா நீ டிஎஸ்பி தங்கச்சி, உனக்கு போன் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, உங்க வீட்டுல உள்ளவிய எல்லாரும் படிச்சவியா? நேரம் வீட்டுக்கே வந்தானா? புரிஞ்சு பாவேல, புக்ஸ் காண்டி தான் வந்திருப்பான், படிக்க பையன் வேற, நம்ம தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ண பையன் தானே அப்படின்னு உங்க அண்ணன் புரிஞ்சு பாருன்னு சொல்லிட்டு தான் நேரா வீட்டுக்கே வந்தான். இங்க பாரு, இங்க உள்ள பேட்ச் காலேஜோட முடிஞ்சு போச்சு. அது பிறகு வீட்டுக்கு வரது, தேவையில்லாத வேலை பாக்குறது, அதெல்லாம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கான், கோலை உடைச்சாலும் உடைச்சிருவான். எங்க வீட்டுக்கு நீ வந்தது தேவையில்லாத வேலைன்னு எங்க அண்ணனுக்கு லேசா கண்ணு காட்டி இருந்தாலும் போதும், என் வீட்டு கேட்டை நீ தாண்டி இருக்க மாட்ட, அங்கே புதைச்சிருப்பான் என் அண்ணன். எப்படி நீ வீட்டுக்கு வரலாம்? இப்படிதான் காலேஜ்ல படிக்க எல்லா பிள்ளைகளுக்கு வீட்டுக்கும் போயிட்டு இருக்குதியா? எவ்வளவு தைரியம் உனக்கு போலீஸ்காரன் வீட்டுக்கே வர்றதுக்கு? அடுத்த கேக்கேன், வாய் திறக்க மாட்டியா? ஐயோ தானு, சத்தியமா நீ இவ்ளோ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியாது. இதா இருக்கா எல்லாம் இவன் தான். புக்ஸ் கண்டிப்பா அந்த பயலுக்கு வேணுமா, நாளைக்கே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்டான். எனக்கு வர வழி தெரியல. நீயே நல்லா படிக்க பொண்ணு, அத புரிஞ்சுப்பேன்னு தான் போன் பண்ணலான்னு தான் நினைச்சேன். நீ புரிஞ்சுக்காம கோவப்பட்டியனா, இல்லனா அத உங்க அண்ணன் யாராவது பார்த்து அவிய திட்டாவல்னா? உனக்காண்டி யோசிச்சதுனாலதான் தானு நேரா வீட்டுக்கே வந்தேன். உங்க வீட்டுல உள்ளவி எல்லாரும் படிச்சவியா? தப்பா நினைச்சுக்க மாட்டாவ. நான் வேற உன் சீனியர் தானே. இந்த சீனியர் ஜூனியர்லாம் இந்த காலேஜ்ல மட்டும் தான். இனிமே இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனம் பண்ணேன்னு வச்சுக்கான், என் அண்ணனை வச்சுல நானே உன் காலை உடைச்சாலும் உடைச்சிருவேன், ஞாபகம் இருக்கட்டும். அட என்ன தனுமா, நீ என்ன பண்ணிட்டு நிக்க? அது சரி, உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். ஏண்டா அல்லக்கை, டீ சாப்பிட வந்தியா? கேண்டீனுக்கு டீ மட்டும் இல்ல, காஃபி குடிக்கிறதுக்கு வந்திருக்கலாம், சமோசா சாப்பிட்டதுக்கு வந்திருக்கலாம், எதுக்கு வேணாலும் வந்திருக்கலாம். ரைட்டு. ஆமா, என்ன காலேஜ் பக்கமே காணல? ஜிஹெச்ல வெளுக்க போட்டாவ போல உங்க ஆள. ஜிஹெச்லயா? இவன் என்ன புதுசா உளறிட்டு நிக்கான்? டே கிளம்பலாம். கிளம்பலாம் மச்சான், வா. பாத்து பாத்து கையை குடுறான். இவன் காலுக்கு என்னாச்சு? ஹரி ஓகே தோரா, எல்லாம் ஓகேயான்னு கேட்டேன். கிளம்பலாம்டா. ஏண்டா அல்லக்கை, என்ன நாய் வர்றது கூட தெரியாமலாம் உன் ஆளு நடு ரோட்ல வண்டி ஓட்டுவான். இங்க பாரு கவின, அவனுக்கே காலை சமத்தியா அடிபட்டிருக்கேன், தேவை இல்லாம வம்பளுக்காத பாத்துக்கான். அதானே, கால அடிபட்டது உனக்கு தெரியாதா என்ன? ஆக்சுவலா நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நாய் ஒண்ணு விரட்டி விரட்டி உங்க ஆளை கடிச்சு உதறி எடுத்துட்டான். உயிர் தப்புனா போதோன்னு ஒரே ஓட்டமாமே. ஏன் நீ என்ன நாயா? நீ என்ன நாயானா? அப்போ அத்தான் பார்த்த வேலையா? கால் என்னாச்சு? அது அது ஒண்ணும் இல்ல தனு, நம்ம துரை இருக்காருல, அவர் வண்டியில போயிட்டு இருந்திருக்காரு. நாய் ஒண்ணு ஓவர்டேக் பண்றதுக்கு ஓடி இருக்கான். வழி விட்டு கொடுக்காத கோவத்துல கடிச்சிட்டுன்னு நினைக்கேன். இல்லப்பா கவின, எல்லாம் ஒரு அளவுக்கு தான். இந்த இலக்கை, இனிமே எப்போது ஆள் நாய்க்கடி வாங்கினானா ஆளா என்ன கூப்பிடு, ஏன்னா நான் டைசனை வளர்க்கேன். ஆனா அது யாரையும் கடிச்சு நான் பார்த்ததே இல்ல, கடிக்காது. ஆக்சுவலா எனக்கு பிடிக்காத வீல போட்டு துரத்தான், ஆனா கடிக்காது. இது வரைக்கும் லைவா நாய் கடிக்கதான் நான் பார்த்ததே இல்ல. உங்க ஆளு அடுத்த வாட்டி நாய்க்கடி வாங்கும் போது மறக்காம எனக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுத்துரு. லைவா பாக்கிறதுக்கு ஸ்பாட்ல இருப்பேன். என் ஆசை துரைக்க மூலமாவாச்சும் நிறைவேறட்டும். என்னதனோ என் ஆசை நிறைவேறும் தானே. வாயை மூடுங்காதான். அட, உங்களை நாய் கடிச்சுட்டான். நான் எல்லாம் கடிக்கல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். டேய் போலாம்டா, வா. பார்த்து பார்த்து கூட்டு போடா, எலும்பு உடைஞ்சிட போகுது. அது பிறகு மறுபடியும் ஜிஹெச்ல அட்மிட் பண்ண வேண்டியதுதான். தனு, நான் வீட்டுக்கு வந்தா பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சேன். போன் பண்ணாதான் உனக்கு தொல்லையா இருக்கான், வீட்டுக்கு வந்தா தொல்லையா இருக்காதுன்னு நினைச்சேன். ஏண்டா பஞ்ச பரதேசி. கவின், சாரி 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 துரை சார், போன் பண்றதை விட பெரிய தப்பு வீட்டுக்கு போறது. போன் பண்றது கூட வாய்ஸ் ஆச்சு, போன் ஆச்சு. வீட்டுக்கு போறதெல்லாம் பெரிய தப்பு. எந்த முறையாவது நாய்க்கடி ஒரு கால்ல தான் பட்டிருக்கான். அடுத்த வாட்டி 2 காலுக்கு பணியாக போகுது, பாத்து இருந்துக்கோ. சும்மா உன் நலனுக்காண்டி சொல்றேன், நான் உன் நலன் விரும்பி பாத்தியா? வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு இவர் தான் காலை உடைச்சு விட்டுருக்காரு. அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்லியான். இதுல நலன் விரும்பியான்ல. காலை பாத்துக்கோ துரை, அடுத்த முறை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் வா மச்சான், பாத்து வா. காலை உடைச்சிட்டு எவ்வளவு நல்லவன மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்கான். பேபி பாத்தியா, நான் எவ்வளவு பாசமா பேபின்னு கூப்பிடுறேன். அத்தனை பாத்துட்டு இப்படி வெடுவெடுன்னு நின்னா என்ன அர்த்தம்? நீங்க தானே காரணம். இதே நான் காரணமா?
எனக்கு தெரியாதான், நீங்க தான் இதுக்கு காரணம். உங்களாலதான் இது நடந்திருக்கு. ஐயோ, எப்படி பார்த்தாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இல்ல இல்ல, இதுக்கு காரணம் நீங்க தான். ஐயோ, தனுக்குட்டியே அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் நமக்குள்ள நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படி நடந்திருந்தா ஒருவேளை இதுக்கு காரணம் நானா இருந்திருக்கலாம். ஆனா இல்லவே இல்லையே. அப்படி நீ ஒழுங்கு டெஸ்ட் பண்ணியா? கிட்ல ஏதாவது மிஸ்டேக்கா இருந்தா கூட நெகட்டிவ் பாசிட்டிவா காட்டலாம். நான் என்ன கேட்டுட்டு நிக்கேன், நீ என்னடா என்னமோ நான் பிரெக்னண்டா இருக்க மாதிரி, அதுக்கு நீதான் காரணம்னு நான் சொன்ன மாதிரியே. அப்போ அத பத்தி கேட்கலையா நீ? அறக்கறேன் மெண்டல் தான் பிடிச்சிருக்கேன். இங்க பாருங்க தான், இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கிடுங்க, அது பிறவைக்கு மரியாதையே கிடைக்காது சொல்லிட்டேன். எனக்கு தேவையில்லமா உன் மரியாதை. அறிவு கட்டவன். ஏன் தனு, கல்யாணத்துக்கு பிறவைக்கு இப்படிதான் திட்டுவியா? அவன் காலை உடைச்சது நீங்க தானே. காலா? எவன் காலு? அந்த துரைக்கு காலை உடைச்சது நீங்க தானே. ஐயோ, தப்பா பேசாதடி சொல்லலாம். நான் இல்ல, அவன் ஏதோ நாய்க்கு கிட்ட இருந்து நாய்க்கடி வாங்கிட்டு வந்திருக்கான். அப்ப அந்த நாயே நீங்க தான். சேச்சா, என்ன தனுக்குட்டி, உன் அத்தா அந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் பாப்பானா? அதுவும் உனக்கு புருஷனாக போறேனா? நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பேன் அடிச்சலாம். எனக்கு நல்லா தெரியும். டைசனை விட்டு துரத்தி இருக்குதியா, அது பிறவைக்கு நீங்க தான் அவன் காலை உடைச்சிருக்குதியா. சேச்சா, என்ன சொல்லலாம், யாமால இப்படி அபாடமா பழி போடியா? ஜமல சத்தியம் பண்ணுங்க பாப்பா, நீங்க உடைக்கலன்னு. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். யாரோ ஒரு ஹீரோயினை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஹீரோயின் ஹீரோவோட முறப்பொண்ணா கூட இருக்கலாம். இப்ப நம்ம இருக்க பத்தியா, என் அக்கா புருஷனோட தங்கச்சி நீ, இந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்பப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு இவனே காரணத்தை தேடி புக்ஸ் வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு பிளான் போட்டிருப்பான். ஆமா, ஹீரோவை பத்தி தெரிஞ்சவன் கொஞ்சம் அசால்ட்டா இருந்திருப்பான் போல, அதான் கால் உடைஞ்சிருக்கான். நீ ஒண்ணும் பயப்படாதான், இனிமே அவன் ஹீரோயின் வீட்டுக்கு போக மாட்டான். என்ன ஹீரோன்னு நினைப்பா? நினைப்பெல்லாம் இல்ல, ஹீரோவே தான். அப்போ நீங்க தான் அவன் காலை உடைச்சிருக்கிறியா? ஓய், நான் இல்லடி, இப்படி கூட இருக்கலாம்னு சொல்றேன். வெக்கமா இல்ல எனக்காண்டி அவன் காலை உடைச்சிட்டு வந்திருக்கிறியா? என்ன சந்தோஷப்படுவேன் நினைச்சியலா? நீ சந்தோஷம் எல்லாம் படாண்டா, என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டேன். எது வந்துட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. நான் ஒன்னும் உங்களை பாக்கிறதுக்கு வரல. ஒன்னில் நீங்க வாங்க போங்கன்னு சொல்லு, இல்லனா நீ வா போன்னு சொல்லு. நீ ஒரு முடிவுக்கு வா. அது 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 இல்ல, நீங்க நடந்துக்கிட்டே விதத்தை பொறுத்துதான் மரியாதையே. ரைட்டு. அவன்கிட்ட ஒழுங்கு மரியாதையை மன்னிப்பு கேட்டுருங்க. அட மன்னிப்பா? டானுக்கு மன்னிப்பு கேட்கிறது ரொம்ப பிடிக்கும். கால விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? பரவாயில்ல, தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதே. இங்க இப்பவே மன்னிப்பு கேட்கட்டுமா? கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னா கூட ஓகே தான். அவன் தான் போயிட்டானே. அவன் கால நான் எதுக்குள்ள போறேன்? போறவு நான் கால விழுறேன்னு சொன்னது உன் கால. இப்ப எல்லாம் பொண்டாட்டி புருஷன் கால விழுறத விட புருஷன் தான் பொண்டாட்டி கால விழுறாங்களாம். அதான் புருஷனுக்கு நேடி ஆயுள கொடுக்குமா. யாரா இதெல்லாம் கண்டுபிடிச்சது? மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் ரெடி, மன்னிக்கிறதுக்கு நீ தயாரா? இவன்கிட்ட பேசணும், பேசியதெல்லாம் பைத்தியாயிருவாவ. என்னடி மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு அமைதியா பாத்துட்டு நிக்க? இங்க பாருங்க தான், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இனிமே அவனை அடிக்கிறது, எனக்காண்டி அவனை மிரட்டுறது, இந்த மாதிரிப்பட்ட கேனத்தனமான வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. இது காலேஜ், யார் கூட வேணாலும் பேசலாம். பேசலாமே, தாராளமா பேசலாம். நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், யார் கூட வேணாலும் பழகுவேன். ஏன் அந்த துரையே லவ் கூட பண்ணுவேன். கூப்பிடவா? ப்ரப்போஸ் பண்ணிரு. அது இல்ல, கூப்பிடுறேன். இது டேய் துரை, அதான் இரு இப்ப வந்துருவான். டேய் அதான். என்னம்மா? எனக்கு தோணா லவ் கூட பண்ணலாம்னு சொன்னேன். ஓ, அப்ப இப்ப தோணலையா? தோணும் போது சொல்லு, கூப்பிடுறேன். இவக்கு என்ன சொன்னாலும் உரைக்காதா இப்படி? அப்படி இல்ல, நான் யார் கூட வேணாலும் பேசுவேன். நான் யார் கூட பேசினாலும் எங்க வீட்லயே என்ன கண்டிக்க மாட்டாவ. தெரியும். இல்ல, உங்களை தவிர. இது கரெக்ட். அப்படி இருக்கும்போது நான் துரை கூட பேசுவேன், பழகுவேன், லவ் கூட பண்ணலாம். என்ன தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இப்படி தேவையில்லாம என் வாழ்க்கையில கிராஸ் ஆவியதை விட்டுட்டேன். அருவியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. குருவிய தானே கட்டிக்கலாம். தாலி தானே, அது என்ன பெரிய விஷயமா? கட்டிட்டா போச்சு. என்ன விட்டுருங்க, ஏன் லைன்ல மட்டும் கிராஸ் ஆகாதுங்க. அதானோ? என்ன தாலி கட்டுறதெல்லாம் ஓகே தான், உனக்கு ஓகேவா? நீங்க அருவி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு உங்களுக்கும் அவளுக்கும் ஓகேவா இருந்தா போதும். ஆனா நான் கட்ட போறது உன் கழுத்துல தானே பேபிமா. உனக்கு ஓகேனா இங்க வச்சு இப்பவே கூட தாலி கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் நைட் கூட நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதானே, காலேஜ்ல வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு என்ன புதுசா? உங்கள்ட்ட எல்லாம் பேசியதே வேஸ்ட். நான் கிளம்புறேன். ஓய் பேபி, ஐ லவ் யூ. போடா.
இவ என்ன இங்க படுத்து கிடக்கா? இவ இங்கெல்லாம் படுத்து கிடக்க ஆள் இல்லையே. எதுக்கு இங்க படுத்து கிடக்கா? ஒருவேளை மயக்கம் போட்டு ஏதாவது கீழே விழுந்துட்டாளா? தண்ணி ஊத்தி எழுப்பி விடுவோமா? என்னாச்சு இவளுக்கு? அகல்யா, ம் ஏ அகல்யா, கடவுளே என் பிள்ளைக்கு என்னாச்சு? அகல்யா, இடி அகல்யா, மாப்ள என் பிள்ளை என்ன செஞ்சியா? என்ன கேட்டியா? இல்ல, என் பொண்ணு என்ன செஞ்சியா? இங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காளேன்னு கேட்டேன். குடிக்கலாத்த தெளிவாதான் இருக்கேன். உங்க பொண்ணுக்கு மேல என் சுண்டு வரல் கூட படல. அவளாதான் இங்க படுத்து தூங்கிட்டு கிடக்கா. தூங்கிட்டு கிடக்காளா? இங்கயா? மக்களே இங்க பாரு அகல்யா, கடவுளே என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? குடிச்சுக்கிட்டு என்ன செய்யனே தெரியாம கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு தெரிஞ்செல்லாம் இந்த அவமானத்தை எல்லாம் அனுபவி. கேட்டதை பார்த்தெல்லாம் என் பிள்ளைய என்ன செஞ்சியான்னு கேட்காவ. நான் ஓயாம அதே நினைப்புலதான் சுத்திக்கிட்டு தெரியும். மக்களே என்ன மாப்பிள பாத்துட்டே நிக்கிறியா? இல்லாத இனிமே நான் என்ன பண்ண முடியும்? அவ மயக்க போட்டு விழுந்து கிடக்கா. நீங்க ஒரு டாக்டர் தானே, இவ்வளவு நேரம் பாத்துட்டு நின்றுக்கிட்டியா? எல்லாம் தண்ணி தெளிச்சு தண்ணி குடிக்க வச்சு என்ன யாதுன்னு கூட பாக்காம நிக்கிறியா? இவ்வளவுத்துக்கு உங்க பொண்டாட்டி அவ போற பிள்ளை. இல்ல அவ தூங்கிட்டு கிடக்கான்னு நினைச்சேன். சிலம்பல கூப்பிட்டு பாருங்க, உறங்கிதான் கிடக்கா. எல்லாம் தூக்கி அவள ரூம்ல கடத்த வேண்டியதானே உங்களுக்கு? இது இல்ல இல்ல, நானே எழுப்புறேன். அகல்யா, அகல்யா, டாக்டர் வீட்லயே இருந்ததுக்கு பிறகு கூட என் பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு பாக்கிறதுக்கு யாரும் இல்ல. ம், ம். மக்களே எழுப்புமா, அம்மாக்கு ஒன்ன விட்டா யாருமா உண்டு? அகல்யா, எழும்பு அகல்யா, உங்க அப்பாவும் இல்ல, அம்மாக்கு நெருக்கி ஒரே ஆறுதல் நீதானே. மக்களே எழும்புமா. நிஜமாவே மயக்கம் போட்டு தான் விழுந்து கிடக்காளோ? அகல்யா, அகல்யா, எடி எழும்புடி. அடிக்காத அடிக்காத, வலிக்குது. அடிச்சாவலாம். எடி எழும்புடி. இல்ல 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 இல்ல, அடிக்காத, அப்படி இனிமே சொல்ல மாட்டேன். எழும்புடி. அம்மா நீங்களா? யார் உன்னை அடிச்சது? எழும்பு, எழும்பிரு. என்னது இது? பேய் மொழி முழிச்சிட்டு இருக்குது. என்னாச்சு அத்தான்? நீங்க எப்படிங்க? நான் வந்தது இருக்கட்டும், உனக்கு உறங்கறதுக்கு வேற இடமே இல்லையா? இங்க வந்து உறங்கி கிடக்க. ஐயா அத்தான், நான் உறங்கல. சாரு இருக்கால? சாரு. அகல்யா, காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா என்ன? இல்ல இல்ல இல்ல, நான் இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன். இல்ல வருண் சார் என்னமோ உங்கள்ட்ட கேட்டுட்டு நின்னாரே, என்ன கேட்டியாத்தான்? என்ன உனக்கு மெமரி லாஸா? இப்பதானே கேட்டேன். இங்க உறங்கிட்டு கிடக்க. உன் ரூம்ல உறங்கறதுக்கு இடம் இல்லையா? என்ன இங்க கிடக்கான்னு கேட்டா தேவையில்லாம சாருன்னு என்னமோ தொடங்கின. ஒண்ணல, சாரு காஃபி கொடுத்தாளா உங்களுக்கு எல்லாருக்கான்னு கேட்டேன். என்ன கியானத்தனமா வளரியா? அகல்யா, காஃபி இல்ல பரவாயில்ல குடிங்க. இல்ல நான் கல்யாணம் வரைக்கும் காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டேன். யார் கல்யாணம் வரைக்கும்? சாரு, அவளுக்கும் வருணுக்கும் நடக்க இருக்குல்ல அந்த கல்யாணம். அந்த கல்யாணமா? சரிம்மா. நான் கூட இங்க படுத்துட்டு இருந்தாவலாம், கொஞ்ச நேரம் எழுப்பி எழுப்பி பார்த்தேன், எழும்பவும் இல்ல, அதான் காஃபி எடுத்துட்டு வரதுக்கு போனேன். சரிம்மா வேண்டாம்லாம் சொல்றான். அம்மா. என்ன கண்ணா? சாரிமா, பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிட்டு. என்ன சேஞ்ச்? ஒன்னும் இல்லம்மா, குலதெய்வம் கோயிலுக்கு போட்டா முடிவு பண்ணியிருந்தோம்ல, இனி ஒரு நாள் போலாமா? வருண் விளையாடுதியா? அங்க எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லியாச்சு. சாமிக்கு பூஜை எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லியாச்சு. நம்ம போய் தான் ஆகணும். அம்மா இனி ஒரு நாள் நான் வரனே. நாங்க வரல, கண்டிப்பா போயே ஆகணும்னா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்ன வருண் கடைசி நேரத்துல எப்படி சொல்லிய? மா நான் என்ன வியானா வர மாட்டேன்னு சொல்லியே. அர்ஜுன் தான் ஹாஸ்பிட்டல்ல வேற ஆள் இல்ல, கார்டியாலஜிஸ்ட் வேற யாருமே இல்ல, ஹாஸ்பிட்டல்ல வேற இவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்காவ, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எங்க போறியா? இப்ப எல்லாம் லீவ் இல்லன்னு சொல்லிட்டாரு. அது பிறகு நான் என்ன சொல்ல முடியும்? நீ அவனுக்கிட்ட லீவ் வேணும்னு சொல்லிருக்கலாம்ல. அம்மா எப்போ நீ போவலன்னா காலமா தானே அவனுக்கிட்ட சொல்லுவேன் இன்னைக்கு வரல அப்படின்னு. எத்தனை நாள் லீவ் போட்டாலும் கேட்க மாட்டான். இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போனேன்னு சொன்னதுக்கு பிறவைக்கும் கடைசி நேரத்துல போகப்படாதுன்னா? அதாம்மா நானும் யோசிச்சேன். எவ்வளவு லீவ் போட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாரு. நீ குடிச்சிட்டு கிடக்கச்சுலதான் தேவையில்லாம லீவ் போடுவேன். இப்ப தெளிவா இருக்கும்போது தேவையில்லாம லீவ் எடுக்க மாட்டேன்னு அவனுக்கு தெரியுமே. கோயிலுக்குன்னு சொன்னதுக்கு பிறவைக்கும் டாக்டர்ஸ் வேற இல்லையா இருக்கோம், நாங்க வரல, நீங்க போயிட்டு வாங்க. வருண் என்னப்பா? ஆமா, ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்கேன், நிறைய பேஷண்ட்ஸ் எங்களை தான் கடவுளா பாக்காவன். அதெல்லாம் கடவுள் புரிஞ்சுப்பாரு. நீங்க போயிட்டு வாங்க, நாங்க வரல. இனி ஒரு நாள் கல்யாணத்துக்கு முந்தி ஒரு நாள் எல்லாரும் போலாம். என்ன வரணும்? சரி அர்ஜுன் ஒண்ணு சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். அப்ப நாங்க எல்லாம் போயிட்டு வரோம். சரி சாரு, நீ பொருள் எல்லாம் உனக்குள்ளதெல்லாம் எடுத்து வச்சுட்டேலாம்? அம்மா ஆ, நாங்க வரலன்னு சொன்னது நானும் சாருவோம் தான். உனக்கு ஆஸ்பத்திரியில வேலை இருக்கு. சரி அவ ஏன் வர வேண்டாம்? அம்மா அவ மாமாவை பத்தி நான் நல்லாவே விசாரிச்சுட்டேன். அந்த ஆளை பார்த்து நான் ஒரு நாள் பேசணும். என் வழிக்கு வந்தானா அவனுக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா அவளுக்கு என்னோட நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ல. அது வரைக்கும் அவ நம்ம வீட்லயே தான் இருக்கணும். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டே எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், நீங்க மட்டும் வரல. உங்க கூடால இவளா? மாப்ள நீங்களும் அவளும் ஒத்தையில இந்த வீட்ல இருக்கிறது சரிப்பட்டு வரல. அகல்யா, அம்மா எடி என்னமோ கொஞ்ச நாள்ல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். யாருனே தெரியாத இவள இந்த வீட்ல விட்டுட்டு போனா
அதுவும் மாப்பிள்ள ஒத்தையில இருக்கே சமயம் ஊர் உலகம் என்னென்ன பேச்சு பேசாம். அகல்யா ஆமா, ஊர் உலகம் என்ன ஊர் உலகம். நீ பேசாம கொஞ்ச நேரம் இருமா. சாரு 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 என்ன அடுத்த வீட்டு போனா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. அதான் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ இங்கே இருக்கட்டும், நாங்க எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரோம். அவதான் ரொம்ப ஆசைப்பட்டான். பாவம், இங்க வந்ததுக்கு பிறவைக்கு சாமியை பார்க்க போகலையேன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்கு என்னமா பண்றது? நான் இல்லாம அவளை எங்கேயும் அனுப்பதுக்கு நான் ரெடியா இல்ல. நான் அவளை தொலைக்கிறதுக்கு விரும்பலமா. தொலைக்குதுக்கா? ஐ மீன் அவிய மாமா கன்னியாகுமரிக்கு அவளை தேடி வரதா கேள்விப்பட்டேன். இந்த நேரத்துல அவளை நான் இல்லாம எங்கேயும் அனுப்பதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இல்லடா, பாசு எல்லாம் இருக்கான்ல. இருக்காந்தாவா? எனக்கு என்னமோ நான் இருக்க மாதிரி வராதோன்னு தோணுது. அவ வீட்டுல இருக்கட்டும். என்னால என்னைக்கு கோயிலுக்கு வர முடியுதோ அன்னைக்கு அவளையும் கூட்டிட்டு போலாம். சரி அகல்யா. அத்தை, நீ என்ன பியாய் அரைஞ்ச மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, நல்லா தான் இருக்கேன். குட்டி என்னமோ பியாய் அடிச்சு இருந்த மாதிரி தான் இருக்கு. நான் நல்லா தான் இருக்கேன் அத்தை. சரி, சாரு வரலன்னா கண்டிப்பா ஐராவும் வரமாட்டான். வரணும் சாருவும் வீட்டுல. பிள்ளை இங்க தானே இருக்கான். நீ ஒண்ணு பண்ணு, நீ வீட்டுல இரு. நானா? எடி ஆமா, அதான் சரிப்பட்டு வரான். நீ வீட்டுல இரு. இவ கூடயா? அகல்யா, இவ என்னத்த பாத்துட்டு நிக்கா? நீ என்ன சாருவை பாத்துட்டு இருக்க? அகல்யா. அத்தை, அவன் காலம் காத்தாலேயே ஆஸ்பத்திரிக்கு போயிருவான். எப்படியா எங்களாலேயே முத நாளே திரும்பி வர முடியாது. 2 நாள் ஆயிரும். வரணும் வரேன்னு சொன்னதுனால 2 நாளைக்கான ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப பூஜையெல்லாம் நிப்பாட்ட முடியாது. அவன் காலம் காத்தாலே ஆஸ்பத்திரிக்கு போயிருவான். ராத்திரி எப்ப வந்து சேரியான்னு தெரியாது. வீட்டுல பிள்ளை அவளும் ஒத்தையில இருப்பாவன். நீ வர வேண்டாம், நீ வீட்டுல இரு. ஐராவன் பகல் நேரத்துல நிறைய நேரம் கடந்து உறங்குவான். சாரு ஒத்தையில எல்லாம் இருப்பான். நீ சாரு கூடால வீட்டுல இரு. அத்தை, என்ன பேய் முழி முழிக்க? ஆமாம்மா, நானும் ஐராவன் ஒத்தையில இருப்போம். ஐராவன் நிறைய நேரம் கடந்து உறங்கிடுவான். எனக்கு துணைக்கி அகல்யா நீங்க என் கூடவே இருங்க. அதான் கரெக்ட். இப்பதான் சாரு கரெக்டா பேசியான். எடி, நீ என் வீட்டுல இருந்துரு. அத்தை. என்னம்மா? ஆக்சுவலா சாமியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது நான் தான். ரொம்ப ஆசைப்பட்டியா? உனக்கு எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்கதானே பிடிக்கும். இல்லாதா கல்யாணம் வரப்போகுதுல. யார் கல்யாணம்? கல்யாணம் சாரும் வருணுக்கு அவளுக்கு நடக்க இருக்கே கல்யாணம். நீ என்ன புதுசா கேக்கிய? ஓ, அவிய கல்யாணத்தை பத்தியா? சரி சரிம்மா. அது இருக்கிறதுனால இது கல்யாணம்னு முழுசா சொல்லு. அது இருக்கிறதுனால சாமியா அப்பப்பா பார்க்க போறது நல்லா தானே. நானும் வராத. என்ன இங்க விட்டுட்டு போகாதுங்க. அப்பப்பா சாமியை பார்த்தாதான் கல்யாணம் வேலையெல்லாம் நல்லபடியா நடக்கும். கல்யாண வேலையா? அம்மா, வரானா கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் அத்தா. எல்லோரையும் அது புடைக்கிறதுக்கு தெரியுதா? சரு, ஓகே தானே? இனி ஒரு நாள் நான் கூட்டிட்டு போறேன். சரி சார், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சரிம்மா. அகல்யா, காஃபி? இல்ல வேண்டாம், எத்தனை தடவை வேண்டாம்னு சொல்லுவேன். சரிம்மா, நான் மேல போறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. சரிடா, எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும். எடி அம்மா, அடி ஒண்ணு இடி மாதிரி இருந்துமா. எடி, மாப்பிள்ள வீட்டுல ஒத்தையில இருக்க போறாரு. அவருக்கு கூடால இந்த சாரும் ஒத்தையில இருக்க போறான். எப்படியாவது ஒன்னே இவிய கூடால இருத்திக்கிட்டு போலான்னு பார்த்தா நீ என்னடானா? அம்மா, உனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் எப்போல இருந்து வந்தது? அம்மா, இங்க போறேன். காலமா கோயிலுக்கு கிளம்பிய நேரத்துல காலு வேதனையா இருக்கு, கை வேதனையா இருக்குன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வீட்லயே கடந்துரு பாத்துக்கான். இல்லனா அம்மா, என்னால முடியாதுமா. ஏற்கனவே அடி வாங்கினதே காணோம். அடி வாங்கினியா? எடி, கனவு கண்டுட்டு உளரவா செய்ய? ஆமா, உறங்கதுக்கு உனக்கு வேற இடம் இல்லாமல எங்க கிடந்த? நடந்தது கனவா நிஜமானு கூட தெரியல. அவ்வளோ அடி அடின்னு புரட்டி எடுத்துட்டா. அடிச்சாவலாம்? யாரு? அந்த சாருதாமா. கனவு கண்டுகிட்டு உளராதாட்டி. அவன் நீ இங்க கடந்து உறங்கிய நினைச்சுக்கிட்டே உன்னை எழுப்பதுக்காண்டி காஃபி எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். நீ கனவு கண்டுட்டு அவ அடிச்சானா சொல்லிய? அது பள்ளிக்கு பாச்சக பயிரிய கேஸ். இதுல இந்த வீட்டுக்கு மர்மவள வர போற ஒன்ன போட்டு அடிச்சாளா? அத்தானுக்கு மேல சத்தியமா அடிச்சு புரட்டி எடுத்துட்டா. அடிச்சாளாம்? ஆனா ஒண்ணுமா, அடி ஒண்ணு இடி மாதிரி இருந்தது. ஆனா சம்பந்தமே இல்லாம இப்ப காஃபி போட்டு எடுத்துட்டு வரா பாத்தியலா? அம்மா, நீங்களா நானும் நினைக்கிற மாதிரி இல்ல அவ. ஆனா சம்பந்தம் இல்லாம பேசியா? சம்பந்தம் இல்லாம பேசினாளா? இடி ஒழுங்கா சொல்லு, உளராத. ஐரா இருக்கால, ஐரா அவளுக்கு குழந்தையா? 10 மாசம் அவ சுமந்து பெத்த குழந்தையா? அதான் இங்கன கடந்து உறங்கின பாத்தியா? அப்பயே நினைச்சு உன மண்டைக்கு கிறுக்கு பிடிச்சிட்டுன்னு கனவு கண்டுட்டா வளரிய. இல்லம்மா, குழந்தை அவளுக்கு குழந்தையா? 10 மாசம் சுமந்து பெத்தாளாம். அது பிறவைக்கு அத்தார அவ புருஷன் சொல்லியா அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டு அடிச்சா. எது? அம்மா, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. 6 மாசம் இருக்கச்சுல ஐராக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தால. ஆமா, சத்தம் போட்டு பேசி இப்ப அதை காட்டி கொடுத்துறாத.
நான் காட்டி கொடுக்கறது என்னம்மா, நம்ம தான் எடுத்து குடிக்கிறதுக்கு கொடுத்தோன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அத கூட சொன்னாமா, நீங்க தான் குடுத்தேன்னு எனக்கு தெரியும், அப்பவே உன்னை தீட்டு கட்டத்துக்கு வந்திருப்பேன். கத்தானுக்கு மன நிம்மதிக்காண்டி தான் வரலையாம். அது பிறவைக்கு அடிச்சு கேட்டாமா, என் புருஷன் அவன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா அப்படின்னு. இல்லன்னு சொல்றது வரைக்கும் அடிச்சா. சாருவை பார்த்த மாதிரியே இல்ல. 10 மாசம் சுமந்து பெத்த என் குழந்தை கொண்டுனா உன்னை சும்மா விட மாட்டேன்லாம் சொன்னா. அவன் இதுக்கு திடீர்னு வந்து அப்படி சொன்னா. நான் தான் ஆயிராக்கிட்டா, நீ நான் சொல்லிய மாதிரி கேட்கலனா உன்னை அநாத ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவேன், உங்க பாட்டி தடுத்தாவல்னா அவளே முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுருவேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னா. இந்த குட்டிச்சாத்தான் அவளுக்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருக்கேன் போல. பாட்டி உன்ன இடி மாதிரி இருந்துமா, அவளு கூட எல்லாம் என்னால ஒத்தையில இருக்க முடியாது, அவளை பாக்குறதுக்கே வேற மாதிரி இருந்தா. உண்மையாவே ஐராக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தது, மாப்பிள்ளைக்கு உனக்கு எதுவும் நடக்காதது எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கா? ஆமாம்மா, எப்படின்னு தான் தெரியல. இது அவளுக்கு வேலையே தான், அவளே தான். அவ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கா, சாருக்குள்ள இருக்கிறது அவதான். புருஷன் சொல்லிருக்கா, ஏன் குழந்தைன்னு சொல்லிருக்கா, 10 மாசம் சுமந்து பெத்தவான்னு சொல்லிருக்கா. இது அவளே தான். யாருமா? அவதாண்டி, அவதான் அவளுக்கு உடம்புக்குள்ள இருக்கா. மா, நானே குழம்பி போய் இருக்கேன். நீங்க வேற அவ இவானி என்னமோ புலம்பாதுங்க. நான் புலம்பலட்டி, அவளுக்குள்ள இருக்கது அவதான். அந்த சாரு உடம்புல அவதான் இருக்கா. எவமா இருக்கா? அதாண்டி செத்து போனாலே அஞ்சு, அவதான் அந்த சாருக்கு உடம்புக்குள்ள இருக்கா. குழந்தை அவளுக்கு குழந்தைன்னு சொன்னாளா? 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைன்னு சொன்னாளா? வரன் மாப்பிளையா அவளுக்கு புருஷன் சொன்னாளா? நம்ம செஞ்ச அத்தனை அநியாயமா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பனா இது ஆவிக்க வேலை தானே. அம்மா, அப்ப வீட்டுக்குள்ள ஆவி இருக்கா? அவளுக்கு உடம்புக்குள்ளதான் இருக்கு. அம்மா, ஒரு தடவை அடி வாங்கினது என்னால முடியல, நீங்க வர ஆவி பாவின்னு பயமுறுத்துதியா? அவ அப்ப உயிரோட இருந்து நம்ம உயிரை எடுத்தா, இப்போ உன்னை பழி வாங்கிறதுக்கு ஆவியா வந்திருக்கா. இங்க பாரு, இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தானே போறான். அவளை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியேன். நிஜமா பியாயா அவளுக்கு உடம்புக்குள்ள இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, எப்படி அவளை ஓட ஓட துரத்தியன்னு மட்டும் பாரு. அவளுக்கு உடம்ப விட்டு துரத்திக்கிட்டே எப்படி உனக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தியன்னு மட்டும் பாரு. எது கல்யாணமா? ஆமா, உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு தானே குலதெய்வம் கோயிலுக்கு போறான். ஆவிய துரத்தியதை பத்தி நீ கவலையே படாத, நான் பாத்துக்கலாம். நீ கல்யாண கனவுல இரு. நீ சொல்லிய மாதிரி நீ அவளுக்கு கூட இங்க இருக்க வேண்டாம், நீ எங்க கூட கோயிலுக்கு வந்துரு. கல்யாண கனவா? எனக்கு கல்யாணமே வேண்டாம். எது? அந்த ஆவிக்கு புருஷன் கட்ட போறது தாலி இல்லம்மா, என் கழுத்துக்கு தூக்கு கயிறு. இங்க பாருங்கம்மா, இந்த பேயலுக்கு கூட எல்லாம் என்னால போராட முடியாது. உண்மையாலுமே ஆவிங்க கூட எல்லாம் என்னால ஃபைட் பண்ண முடியாதுமா. கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. எத்தனை கோடிக்கு அதிபதி வரணும் மாப்பிள்ள மட்டும் உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டாருன்னா எத்தனை கோடி சொத்துக்கு சொந்தக்காரி நீ. இவ்வளவு பிளான் பண்ணி கடைசி நேரத்துல வேண்டாம்னா சொல்லிய. அம்மா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஆவி கூட எல்லாம் என்னால ஃபைட் பண்ண முடியாதுமா. நீ கல்யாண கனவுல இரு, எப்படி அதை வீட்டை விட்டு துரத்தியன்னு மட்டும் பாரு. அம்மா, உங்களை எல்லாம் அந்த பியாய் போட்டு அடிக்காது, அது கொஞ்சம் நல்ல பியாயா இருக்கு. உங்களை வயசானவியான்னு விட்டுருது. ஆனா அடி பூரா எனக்கு தான். ஒரு தடவை அடி வாங்கினதுக்கே கிட்டத்தட்ட பரலோகத்தை தொட்டுட்டு வந்துட்டேன். இனிமேலாம் என்னால முடியாது. அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தியன்னு மட்டும் பாரு. வரட்டியது வரைக்கும் எனக்கு அவ தர அடியெல்லாம் நீங்க வாங்கிக்கிடுவீங்களா? நானே இத்து போயிருக்கேன், நான் அடி வாங்கிய நிலைமையிலயா இருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கா. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறவைக்கு இந்த வீட்டுல நடக்கிறத மட்டும் பாரு. இந்த அம்மா என்ன புழுப்பூச்சி சாருக்கு கூட சண்டை போட போற மாதிரியே இவ்வளவு கெத்தா பேசியாவ. ஃபைட் பண்ண போறது ஆவிக்கு கூட. அது ஊத்துனாலே நம்ம பறந்துருவேன்னு தெரியாம 5 டைலாக்லாம் அடிச்சு விடியாவளே. அப்பனா சாருக்கு உடம்புக்குள்ள இருக்குது 5 பேயா? அடியாத்தி, பேய்க்கு கிட்ட இருந்து அடி வாங்கினேன்.